இல்லைங்களா, யோகி பாபு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சட்டை போடலன்னு சொன்ன அந்த காமெடி நல்லா இருந்தது. கனவு கண்டிப்பா நிச்சயமாகும். அதுக்காக போராடி உழைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியுங்கிறது இருந்தது. சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவங்க சிஸ்டரும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் ஒரு ரோல் தான் இல்ல பெரிய ரோலா இருந்தது. அவங்க அப்பாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல வந்து எனக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் உங்க கனவு கண்டிப்பா வந்து நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணுங்க. அது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சீக்கிரமா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அதுல இருந்தது. கேர்ள்ஸ் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்க குட் டெசிஷன் எடுத்து லைஃப்ல நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணது, அதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கனெக்ட் ஃபேமிலியோட நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த ஃபேமிலிலேயே நம்ம ரொம்ப நாள் வீடு வாங்காம இருந்திருப்போம். அந்த வீடு வாங்குற ஃபீல் வரும்போது ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பா எல்லா ஒவ்வொரு சீன்லயுமே நமக்கு டச்சிங்கா இருக்கு, கனெக்ட் ஆகுது. அதுதான் மெயின். சித்தார்த் சாரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கும், சரத்குமார் சார் தகச்சியா நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி தத்ரூபமா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுது, மெயினா கனெக்ட் ஆகுது. எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். கொஞ்சம் இதை 3BHK பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் சூரியவம்சம் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரத்குமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அவங்க வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது தான் கதை. இதில் சித்தார்த்தா இருக்கட்டும், அப்புறம் அந்த மித்ராவா இருக்கட்டும், அப்புறம் சித்தார்த்துக்கு பேரா ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் சூரியவம்சம் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவயானி மேடம்க்குலாம் வந்து பெருசா டயலாக்ஸ் இல்லை, ஆனா அவங்களோட எமோஷனல்லே நிறைய விஷயம் கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எத்தனை கோடி வீடு வாங்கினாலும் சரி, எத்தனை லட்சத்துல வீடு வாங்கினாலும் ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாதான் அது வீடு. அது நான் சொல்றது, வேளச்சேரியில வீடு வாங்கலாம், பெருங்குளத்துல வீடு வாங்கலாம், இஎம்ஐல வாங்கலாம், இப்படி வேணா வாங்கலாம். ஆனா எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு தன் பையனும் தன் பொண்ணும் சேர்ந்து கடைசியா வாங்கினான் தரமா தன் தாய் தோப்பனுக்கு. அதுதான் அந்த படம் ஜெயிச்சுது. சித்தார்த்தார், நீ பாய்ஸ் படத்துல நீ எப்படியோ நடிச்ச, ஆனா அவருக்கு தகப்பன் என்ற கேரக்டர் அது கரெக்டா கொண்டு வந்துட்டேன். அதுதான் எனக்கு பிடிச்சி. சித்தார்த்தா அருமையா நடிச்சுக்கிறா போல. சரத்குமார் சொல்லவே தேவையில்ல. உண்மையிலேயே அது அவ்வளோதான். இனிமேல் வந்து இதான் படமே. இனிமேல் சரத்குமார்னா இதான் படமே, சித்தார்த்தர்னா இதான் படமே, தெய்வ ஆணைனா இதுதான் படமே. அந்த சித்தார்த்தோட தங்கச்சி சூப்பராக இருந்துச்சு. ஒரு குழந்தைய கணவனை வேணான்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் தப்பு தான் வேணாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணி தன் தகப்பனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குது. இதுதான் கதை. வீடு யாரும் வேணா வாங்கலாம், கடன் மூலியமா வாங்கலாம், நகையை வச்சு வாங்கலாம், ஒரு மாப்பிள்ளை குத்து பொண்ணு எடுத்து கூட வீடு வாங்கலாம், ஏன்னா மாப்பிள்ளை கிஃப்டா கூட வீடு கொடுப்பாங்க. ஆனா தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நிறைவேற்றாத ஆசையை தன் தாய் தகப்பனோட நிறைவேற்ற ஆசையை தன் பொண்ணும் தன் மகனும் நிறைவேற்றுறாங்க. அதுதான் படம். நல்ல குட் மூவி, ஃபீல் குட் மூவியா இருக்கு ப்ரோ. லைக் மூவி எல்லாம் லைக் எப்படி சொல்றது, நம்ம நார்மலா வந்து எல்லா ஹவுஸ் ஓனர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை கிளியரா சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான். இட்ஸ் குட், ரியலி குட். இட்ஸ் ரியலி குட் ப்ரோ. பழைய மூவிக்கும் இந்த மூவிக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட பார்க்கறதுக்கு. நீங்க தேங்க்யூ. உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்மளோட ரிலேட்டடாக இருக்குது படம். கிளைமேக்ஸ் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து நேரில் வந்து பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குது. உண்மையிலே எல்லா கேஸ்டிங்கும் சூப்பராக பண்ணிருக்காங்க. மெயின் லெவல் நம்மளே ரிலேட் பண்ணிக்கலாம் சித்தார்த் சாரோட. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு படம். இப்பதான் இந்த கமலா தியேட்டர்ல நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு வருஷங்கள் கழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாரும் படத்தை பாருங்க, ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பமா வந்து படம் பாக்குறாங்கல்ல, குடும்பமா வந்து படம் பாக்குறது இந்த படம் அதை மாத்துமா? கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம். எல்லாரும் குடும்பத்தோட வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3BHK இது உங்க படம், உங்க வீட்டோட படம். சூரியவம்சம் வேற கதை, 3BHK வேற கதை. ரெண்டும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் தான். ரெண்டும் நல்ல அடுத்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க 3BHK. Hi, see you, all the best. 3BHK.
3 பிஹெச்கே. ஸோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து எப்படியாச்சும் வீடு வாங்கிடணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கனவு வந்து இங்கே இருக்கிற 90% பீப்புள்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து அவங்க அந்த 90% பீப்புளோட வாழ்க்கையை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அண்ட் தென் சித்தார்த் சாரோட ஆக்டிங் இந்த படத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்து ஒரு காலேஜ் படிக்கிற வேலை ஒரு 35 ஏஜ் அந்த இது வரைக்கும் மாற்றிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் சரத்குமார் சார், தேவயானி மேம், ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சூரிய வம்சமில் பார்த்து அதுக்கப்புறமா இது வந்து ஒரு மினி சூரிய வம்சம் மாதிரியே வந்து இருக்கும். அதாவது ரெண்டும் பெருசாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்து போகிற ஒரு அம்மா அப்பாவாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக அதான் சொல்லிட்டல, இங்கே இருக்கிற 90% பீப்புள்ஸ் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட அவங்களோட ட்ரீம் தான் வந்து இந்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓரளவு வந்து நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க முடியாது தான், பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் வந்து வீடு வாங்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த படம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ சென்னையில் வாங்குறோமோ இல்லையோ, ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அந்த ட்ரீமை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணுங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு சினிமாட்டிக்காக சொல்லாமல் ஒரு நார்மல் ஒரு ஹியூமனோட பெயினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க.